இந்த நாளில நாம் தியானிக்க போகிற தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆராதனையும் ஆராதிப்பவர்களும். நாம் தேவனுடைய துதியை சொல்லி வருவதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:1 தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலேயும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தன்னை தேவன் ஏற்படுத்தினுடைய நோக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நிறைவாக அறிந்திருந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். தேவனை ஆராதிக்கிற எந்த பிள்ளைகளையும் தேவன் உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே தேவனை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறபடியே நாம் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்பது நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எவ்வளவு தூரம் நாம் தேவனை ஆராதிக்க விரும்புகிறோமோ அதே போல நம்முடைய ஆராதனை தடுப்பதற்கு அதைவிட தீவிரமாக சத்துரு முயற்சிக்கிறான். நான் சரியான விதத்தில் தேவனை ஆராதிக்கிறேனா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனை ஆராதிக்கிறேனா, அல்லது தேவனை ஆராதிப்பது என்பது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வழக்கமாகி விட்டதா என்பதையும் வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிய வேண்டியது ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் வேதத்திலே தேவனை ஆராதித்திருக்கிற தேவ மனிதர்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைந்திருக்கிறார்கள், விடுதலை அடைந்திருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவனை குறித்த அதிகமான அறிவு உடையவர்களாகவும் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். சங்கீதம் 100 அதனுடைய 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 100:2-4 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாமும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஸ்தோத்தரிக்க, தேவனுக்கு நன்றி செலுத்தத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு ஆராதனை செய்ய நாம் வரும்பொழுது எப்படி நம்முடைய மனநிலை காணப்படும் என்றுதான் இந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படின்னு. இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில தடைபடுகிறது. இது மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்வதும் ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா வரும்போது நம்ம விடுதலையோடோ அல்லது மகிழ்ச்சியோட நிறைய நேரங்கள் என்ன செய்யறது இல்லை, உள்ள வரதில்லை. அப்படியே நம்ம வர்றோம், வரும்போதே மகிழ்ச்சியோடு வருகிறோமா? இல்லை. வரும்போதே நமக்கு மகிழ்ச்சி இல்லை, வரும்போதே விடுதலை இல்லை. ஏன் அப்போ இங்க வந்து தேவனை கொஞ்சம் ஆராதித்த பிற்பாடு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுது. முழுமையா விடுதலை ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் விடுதலை பெற்று வெளியில போறோம். வெளியில போய் அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், அதே போல நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். வேதம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்படி கொஞ்சம் விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. தேவன் முழுவதுமாக நம்முடைய காரியங்களை மாற்றுகிறவர். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாதபடிக்கு ஆனந்த சத்தத்தோட என்று வேதம் சொல்லுகிறதே, அதையும் நாம் செய்ய முடியாதபடிக்கு சத்துரு அங்கே தடை பண்ணுகிறான். சமீபத்தில் கடந்த வாரத்தில் ஊருக்கு போயிருந்தேன். என்னை ரட்சிப்புக்குள்ள முதல்ல சர்ச்சைக்கு கூட்டிட்டு போன என்னுடைய நண்பன் வீடு கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். அந்த நாளில போக முடியல. அதனால் நான் அங்கே போயிருக்கும் போது அவனுடைய வீட்டில் போய் ஜெபிப்பதற்காய் போயிருக்கும் பொழுது அறைகளை காண்பித்தான். இது ஒரு பெட்ரூம் காட்டிக்கிட்டு இதுதான் என் ஜெப அறை அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. நான் சொன்னேன், ஜெப அறை வச்சு முதல்ல வீட்டை கட்டின ஒரே ஆளு நீயாதான்ப்பா இருப்பா அப்படின்னேன். ஒரு சின்ன ரூம் அழகா கட்டி வச்சிருக்கிறான் ஜெபாரன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்போதுமே அவன் சொல்ல, அந்த வீட்டுக்கு நான் தான் பிளான் போட்டேன். அவன் படிக்காத ஆளு. இந்த வீடை இப்படிதான் கட்டணும்னு பிளான் போட்டது யாரு? அவன் நான் தான் பிளான் போட்டேன், நான் தான் கூட நின்று இப்படிதான் செய்யணும்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம பெரிய இன்ஜினியர்களை கண்டுபிடித்து பெரிய ஆட்கட்ட பணத்தை கொடுத்து நம்ம வீட்டுக்கு பிளான் பண்றோம். படுக்கை அறை இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், டாய்லெட் இப்படி இருக்கணும், எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு அழகா பண்ணிடுறோம். ஆனா ஜெப அறைங்கிறது நமக்கு
பெட்ரூம்ல ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு. ஆனால் தேவனை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில், அதுக்கு சின்ன வீடு தான், ஜப்பாரை ஒதுக்கி கட்டக்கூடிய அளவில் அவ்வளோ பெரிய இடத்துல ஒன்றும் அவன் வீடும் கட்டிடல. ஆனா ஜபத்திற்குன்னு ஒரு அறை அவன் ஒதுக்கி இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாயிருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்படி நம்முடைய ஜபங்கள் எல்லாம் குறைந்து போறது. ஏன்னா தேவனை அறியாத ஜனங்கள் அட்லீஸ்ட் ஒரு கபோர்டையாவது ஒதுக்கிடுவாங்க பூஜை ரூம்னு. பார்த்துருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பூஜை அறைன்னு ஒரு அறையை ஒதுக்கி இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அதை ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டீங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய வீட்டில் ஸ்டோர் ரூம்னு ஒரு ரூமுக்கு என்ன கேட்டா, ஒரு வீட்லையும் ஸ்டோர் ரூமுங்கிறதே இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் ஸ்டோர் ரூம் இருந்துச்சுன்னா அங்க பேய் தான் குடியிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உண்மையா சொல்றேன். உங்க வீட்டில் ஸ்டோர் ரூம்ல என்னத்தை வச்சிருப்பீங்க? பயன்படாத பொருட்களை தான் வச்சிருப்பீங்க. பயன் இல்லாத இடம் யாருக்கு சொந்தமானது? பேய்க்கு தான் சொந்தம். அப்போ உங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல யார் இருப்பா? ஆமா, நம்மளே அவனுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். ஏன்னா நிறைய வீட்டில் போகும்போது பார்க்குறோம், எல்லாத்தையும் தூக்கி அடைச்சு நமக்கு என்ன தேவையோ அது போதும். என்னைக்கோ கொடுத்த சாமான்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. எதுக்கு? பேய் குடும்பம் நடத்துறக்கா? அவருக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொஞ்சம் சாமான அள்ளி இங்க உள்ள போயிட்டு யார் இருப்பாங்க? சத்துரு தான் இருந்துட்டு இருப்பான். இருள் இருக்கும்போது, தேவையற்ற காரியங்கள் இருக்கும்போது, பயன்படாதது இருக்கும்போது அங்க சத்துரு தான் இருந்து கிரியை செய்து கொண்டிருப்பானே தவிர வேற யாரும் அங்க தேவன் வந்து அங்க நிச்சய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. தேவனை அறியாத ஜனங்கள் கூட ஒவ்வொரு நாளும் அந்த சத்துருக்கு உண்பதாய் போய் நின்று அவர்கள் அல்லது பூஜைகளை போட்டு பிசாசு கூடிய காரியங்களை சொல்லி தங்களுடைய வீட்டை ஒவ்வொரு நாளும் சத்துருடைய கிரியைகளினால் நிரப்புகிறார்களே. இப்படி சாத்தான் தேசத்திலே கிரியை செய்து செயல்பட்டு தேவ ஜனங்களுக்கு எதிராகவே போராடி கொண்டிருக்கிறான். அதனால தான் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைன்னு தெரியல, ஏன் போராட்டம்னு தெரியல, எங்கிருந்து இந்த சத்துரு வருகிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த காரியங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுவது சாத்தானுடைய வேலை. நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதுல அவனுக்கு தான் 100% பங்கு. நம்முடைய காரியங்களை சிதறடிப்பதில் அவனுக்கு தான் 100% பங்கு. அதனாலதான் தேவ சமூகத்துக்கு நான் வரும்போது என்னால் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய முடியல, ஆனந்த சத்தத்தோடு வர முடியவில்லை. இங்க வந்து அவரு கத்தணும் இல்லைன்னா சத்தம் போடணும், அதை தேவன் விரும்பவில்லையே. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனுஷையும் தேவனை ஆராதிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாவீது தேவனை ஆராதிப்பதை தன் வாழ்க்கையிலே பிரதானமாய் கொண்டிருந்தான். அவனை உயர்த்தினது எது? தேவனை அவன் மகிமைப்படுத்தினதினால தான் அவன் உயர்த்தப்பட்டான். அதனாலதான் எங்க துரத்தப்பட்டாலும் அவன் விடல. அதை அப்படிதானே? எங்க துரத்தப்பட்டாலும் தேவனை பாடுறதை விட்டுட்டாரா? தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டாரா? விடலையே. ஏன்னா அவருக்கு தெரியும் தன் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்ததும் தன்னை இந்நாள் வரையிலையும் உயிரோடு காத்து வைத்திருப்பதும் நான் தேவனை மகிமைப்படுத்தினதினாலேயே அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால தொடர்ச்சியாய் தேவனை மகிமைப்படுத்தினான். ஒரு சத்துரும் அவனை மேற்கொள்ளல. துரத்தினது உண்மைதான், ஆனா எதுவும் அவனை என்ன செய்யல? மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவன் அவனை பாதுகாத்தார். அப்ப ஆராதனை செய்கிறவனுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஒன்னும் மேற்கொள்ள முடியாது. அவன் உண்மையாய் தேவனை சேவித்தார், அவன் உண்மையாய் தேவனை ஆராதனை செய்கிற மனிதனாக இருந்தால் அது அவனை மேற்கொள்ளாது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது மோசையோடு பேசினார். நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த உடனே நீங்கள் இந்த மலையில எனக்கு என்ன செய்வீர்கள்? ஆராதனை செய்வீர்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டதனுடைய நோக்கம் தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்தினதற்காக. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிட்டாரு, இந்த ஆராதனை குறித்து நீங்க மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும் என்பதனாலே தான் யாத்திராகமம் 12வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைங்க வாசிங்க. இந்த ஆராதனை கைக்கொள்ள கடவீர்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறதை ஆண்டவர் அங்க சொல்லிக் கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு சந்தேகம் வரும். எதுல சந்தேகம் வரும்?
தேவனை ஆராதிக்கிறீங்களே, இதனுடைய முறைகள் என்ன? நீங்க இதுல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கேள்வியே வராது. இன்றைய சந்ததியார் ஆவிக்குரியவைகளை குறித்து அல்லது தேவனுக்குரியவைகளை குறித்து ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து ஏதாவது நம்மகிட்ட கேட்காங்களான்னு பார்த்தா கேட்கிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். ஏன்னா சொல்ல, நீங்க ஆராதனை செய்யறீங்கல்ல, அதை பார்த்து உங்க பிள்ளைங்க கேட்டா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தலைமுறையினருக்கு என்ன கேள்விங்க வருது? என்ன கேள்வி வருது? ஆராதனை குறித்து கேட்கிறாங்களா? ஆண்டவரை குறித்து கேட்கிறாங்களா? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கேட்கிறாங்களா? அபிஷேகம் பெறாதது குறித்து கேட்கிறாங்களா? இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்னும் கேட்கறது இல்லை. அந்த கொஸ்டின் அவங்களுக்குள்ள வரதே இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை குறித்த எந்த கேள்வியும் இன்றைய தலைமுறை கேட்டதாக நமக்கு தெரியவே இல்லை. நம்மளே சொன்னாலும் கேட்கறதுக்கு அரிதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க இந்த ஆராதனை குறித்து அறிந்திருக்கணும். ஏன்? அப்பந்தான் அவர்கள் ஒரு ஜெயம் உள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்ததுனால யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுவாரு, மலையில நீங்க ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லி. ஏன்னா இவர்கள் விடுதலையாக்கப்பட்டதே தேவனை ஆராதனை செய்வதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆராதனை அப்படின்னு சொல்லுகிறபடினால நீங்க வேறுமனே ஏதோ ஒரு பாடுகிறதும் கைத்தட்டுறதும் அவரை மகிமைப்படுத்துற அந்த காரியங்கள் மட்டும் நினைத்தரக்கூடாது. அதை பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் ஆராதனை என்கிற காரியத்திற்கு எபிரேய கிரேக்க பதங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்பது பணிவிடை செய்வதாகும், அல்லது தங்களை ஒரு அடிமையை போல விற்று கொடுப்பது, முழுவதுமாய் சரண்டர் பண்ணி விடுவது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே பவுலும் சொல்லுகிறார், ஜீவ பலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் முழுவதும் தேவனுக்குரியவர்கள், நாம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் என்கிற நிலைமையில தான் ஆண்டவர் இவர்கள் அழைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம ஆராதனை செய்ய கூடி வரும் பொழுது தேவன மத்தியிலே வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே பார்த்து, நான் இந்த ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அதனால எனக்கு பில்டிங் கட்டுன்னு சொன்னாரா, கூடாரம் போடுன்னு சொன்னாரா? ஏன்னா என் ஜனங்கள் எப்படி தங்கி இருக்கிறாங்களோ அப்படியே நானும் தங்கி இருக்க விரும்புகிறேன். அவங்க என்னதான் போட்டு கூடியிருந்தாங்க? கூடாரம் தான் போட்டு. அதனால எனக்கு ஒரு கூடாரத்தை போடு மோசே, நான் அவங்க நடுவில் இருக்கணும். இதான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று செய்யணும்னு சொல்லலை, செஞ்சிருக்க முடியும். பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்தது அவர் தான். ஆனால் அவைகள் எல்லாம் பலிபீடம் கட்டுவதற்கும் உடன்படிக்கைப்பட்டு செய்வதற்கும் தான் ஆயத்தமாக்கப்பட்டதை தவிர ஆண்டவர் சொல்ற எனக்கு ஒரு கூடாரத்தை போடு. எதற்கு? நானும் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உலாவ விரும்புகிறேன். அவர்கள் என்னை மகிமைப்படுத்துவார்கள், அவர்கள் நடுவில் நான் அசைவாட விரும்புகிறேன் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக அங்கே காணப்பட்டது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம கூடி ஆராதிக்கும் பொழுது, அது தனிப்பட்ட விதத்திலேயோ அல்லது குழுவாகவோ அல்லது சபையாகவோ ஆராதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே வெளிப்படுவார். ஆராதனையில கவனிக்க வேண்டியதே இதுதான். நம்ம ஆராதனை செய்யும் பொழுது தேவன் நினைச்சு பாருங்க, நம் மத்தியிலே எழுந்தருளுவார், நம் மத்தியிலே உலாவுவார், அல்லது நம் மத்தியிலே கிரியை செய்வார். ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அதைத்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். எப்போ? இது ஒரு ஆராதனை நேரத்தில் அவங்க உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே தேவன் இடைபடுகிறார். எப்படி இடைபடுகிறார்? இதுல கூடியிருக்கிற இவங்க 2 பேரையும் ஸ்பெசிபிக்கா ஒரு ஊழியத்திற்காய் பிரித்து அனுப்ப விட வேண்டும் என்று சொல்லி, நீங்க ஆராதனை செய்யும் பொழுது தேவன் உங்களோடு இதே போல இடைப்பட்டு இருக்கிறாரா? குறிப்பா நீங்க இதை செய்யணும்னு உங்களை வழி நடத்தி இருக்கிறாரா? தேவனுடைய ஏதோ ஒரு உந்துதல் அங்கே உண்டாகும். தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இறங்கி வருவார் என்பது உண்மை. அவர் இறங்கி வரலைன்னா அது ஆராதனை வேஸ்ட். சந்திரசேகர் அவர்களாக ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு, அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு,
நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே. நீங்க வரலன்னா வேஸ்ட். தேவ தொடுதல் இல்லாத ஆராதனை, தேவனால் உணர்த்துவிக்கப்படாத ஆராதனை, தேவனுடைய மகிமையை உணராத ஆராதனையினால என்ன பிரயோஜனம்? சத்தம் அதிகமா இருக்கலாம், பாடல் அழகாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இது இல்லைன்னா, இந்த அனுபவம் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிற அனுபவம் இல்லைன்னா, என் ஆராதனையில எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகலைன்னா, அப்ப தேவன் அங்க வரலன்னு தானே அர்த்தம். அல்லது ஆராதித்த நான் சரியில்லைன்னு அர்த்தம். ஒண்ணு என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கணும், என் ஆராதனை தேவனுக்கு உகந்ததாக இல்லாம இருந்திருக்கணும். ஏன்னா தேவன் விரும்புகிறாரே, ஆராதனை விரும்பி தானே கூடாரத்தை போட சொன்னாரு, ஆராதனை விரும்பி தானே ஆராதனை ஸ்தலத்தை உண்டாக்க சொன்னாரு. அதனால அவர் இறங்கி வருவதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஆராதனை செய்கிற நான் எப்படி இருக்கிறேங்கிறது கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. அப்படி ஆராதனை செய்யும் பொழுது தேவன் இடைபடுவார். ஒருவேளை நமக்கு இந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம சரிப்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம இது போல கூடி ஆராதிக்கிற நேரத்தில் தேவனுடைய உந்துதலை அல்லது பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்பது இல்லையே. ஆவியானுடைய சத்தம் அங்க துணிக்குது, அதுக்கு முன்னாடி அவங்க நல்ல அங்க ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தேவ திட்டத்திற்கு நேராக, தேவ சித்தத்திற்கு நேராக இவர்கள் பிரித்து அனுப்பப்படுகிறார்கள். நீங்க தனியா ஆராதிச்சிருக்கீங்கன்னா உண்மையா, அல்லது குழுவா உண்மையா ஆராதித்திருந்தீங்கன்னா, நீங்க சபையில உண்மையா தேவனை ஆராதித்திருந்தீங்கன்னா, இது போல ஒரு அனுபவத்தை நீங்க எப்படி நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. இதுதான் வேதம் சொல்லுகிற நமக்கு காண்பிக்கிற ஆராதனை. அப்போஸ்தலர்கள் ஆராதிக்கும் போது இது நடந்திருக்குது. அப்ப நம்முடைய ஆராதனைகளையும் தேவன் இவைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம நல்ல தெரிந்திருக்கிற வாசித்திருக்கிற ஒரு வசனங்கள் தான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ஆராதனை செய்கிற மனிதனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அவன் தேவனை தவிர வேற எந்த காரியங்களுக்குள்ளையும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். ஆராதனை செய்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் இருக்கும், தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கும். அப்படிதான் சொல்லப்பட்டு, நாங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? எங்களை தப்புவிக்க, அதாவது அவர்கள் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறார்களோ அதற்கு ஏற்ற தேவனை குறித்த வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை வைராக்கியமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தா, நம்ம எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள வழி நடத்தப்படுகிறோமோ அந்த நேரத்துல தேவன் அவரை குறித்த ஒரு பிரத்யேக வெளிப்பாடை நமக்கு கொடுப்பாரு. பாருங்க, இவங்களுக்கு என்ன வெளிப்பாடு வருது? எங்க ஆண்டவர் அக்கினி சூளைக்கு எங்களை காப்பாத்துவார். நீங்க ஒரு நெருக்கத்துக்குள்ள போறீங்க, நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போறீங்க, நீங்க வைராக்கியமா உண்மையா தேவனை ஆராதனை செய்கிறவளா இருந்தா ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படி சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். நீங்க அப்படி தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்திருந்தா அது நடக்கும், தேவன் அதை செய்வார். அக்கினி சூளை உங்களுக்கு முன்னாடி இருக்குது, சூளை முன்னாடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சொல்லுகிறார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிப்பார். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம், நாங்க எங்க ஆண்டவரை தான் ஆராதிப்போம். அப்படி ஆராதித்தா உன் அக்கினி சூளையில போடுவேன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஒரு ஆராதனைக்காக இவர்கள் தங்கள் ஜீவனையும் பணைய வைக்க துணிந்தவர்கள். ஆராதனை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, ஆராதனை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு ஆராதனைக்காக தங்கள் உயிரையும் பணைய வைத்தார்கள் இவர்கள். அன்றைக்கு ஆராதனையா அல்லது வேற ஒரு காரியமா அப்படின்னு பார்த்தா நமக்கு வேற ஒரு காரியமா தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் பால் காய்ப்பு இருக்கும், டெத்து அது தவிர்க்க முடியாது. அது கூட ஆராதனை முடிச்சுட்டு மறைத்தோர் அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம தேவனுடைய வேலையை முடிச்சுட்டு போறதுலையும் தவறு இல்லைன்னு தான் நான் எண்ணுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. நிறைய நேரங்களில் இதுதான் நமக்கு முக்கியமாயிருது. சொல்லுங்க, இவங்க சொல்லுறாங்க, நீ ஒரு வணக்கம் போடலை அப்படின்னா பூ தூக்கி எங்க போட்டுரும்? அங்க போட்டுரும். ஏன் இவர்கள் உயிரையும் பணைய வைத்து தேவனை மட்டுமே ஆராதிப்போம் என்று சொல்ல முடியும்? ஏன் அவங்க ஆராதனையில தேவன் வெளிப்பட்டார், ஏன் நம்முடைய ஆராதனைகளில தேவன் வெளிப்படவில்லை என்பது வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஏன் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நடுவில் இறங்கி வரல? ஏன் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நடுவில் இறங்கி வந்து உலாவவில்லை என்றால், ஆராதனை செய்து அவர்களுக்கு தேவன் மீது இருந்த வைராக்கியம் அப்படி.
அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அதனால அவர்களை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. அக்கினி சூளைக்குள்ள போட்டுட்டு பார்க்கறாங்க, எப்படி வெந்து சாகுறான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன காட்சி தெரிகிறது? 4வது ஒரு நபர் அங்கே இறங்கி வந்திருக்கிறாரு. அவருடைய சாயலும் அவருக்கு தெரியுது. தேவ புத்திரனுடைய சாயலை போல் இருக்கிறது என்கிறது அவருக்கு தெரிகிறது. 4வது ஒரு ஆள் அங்க இருக்கிறாருங்கிறது வெளியில இருக்கிறவனுக்கு தெரிந்தது. உள்ள இருக்கிறவங்க பார்த்தாங்களா இல்லங்கிறது தெரியல. ஆனா வெளியில இருந்து யாரெல்லாம் பகைத்தார்கள், யாரெல்லாம் இவர்களை ஆராதிச்சா கொல்லணும்னு நினைத்தாங்களோ அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிந்தது. இன்னைக்கு நம்மோடு தேவன் இருக்கிறாருங்கிறது நம்ம சொல்ல நிறைய நேரங்கள் என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வெளியில இருக்கிறவங்க சொல்லும். நான் தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, இவன் சாகட்டும்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளி விடுறாங்க பாத்தீங்களா, ஒரு நெருக்கத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க பாத்தீங்களா, ஒரு கஷ்டத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கணும் 4வது ஒரு ஆள் இவங்களோடு கூட இருக்கிறார். ஐயா, இவங்க தனி ஆள் இல்ல, இவர்களோடு இன்னொரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை பகைத்து அவனை விரட்டி விட்டாங்களாம். அபிமெலேக்கு தேடி வர்றான். எதுக்காக தேடி வர்றான்? ஈசாக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டானா. அவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரிய வந்தது, அதனால நான் தேடி வந்தேன். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பணம் வந்ததுனால தேடி வரல. ஈசாக்கே, உமக்கு எதிராக பேசிட்டோம், உம்மை பகைத்து விட்டோம், ஆனா உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஏன்? கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஈசாக்கு சொல்லல, ஆனா அபிமெலேக்குக்கு தெரிஞ்சிருச்சுது ஈசாக்கோடு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னுட்டு. அவன் ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனிதன், தேவனை தியானிக்கிற ஒரு மனிதன், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால், நமக்கு எதிரே நிற்கிறவர்களும் சரி, எதிர்த்து நிற்கிறவர்களும் சரி, தேவன் இவனோடு இருக்கிறார்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இவங்க எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அமைதியா இருந்தாங்க. ஆராதிப்போம், ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா சாகுறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு 2 தாயா தெரியும். என்னது? ஒன்னு தேவனை ஆராதனை செய்வோம், இல்லைன்னா ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லியா பிடிச்சி தீச்சுளைக்குள்ள போடு, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வைராக்கியம் நம்மள வரணுமே. அப்ப இன்னொரு ஆள் நம்ம கூட இருக்கிறத தேசம் பார்க்கும். அப்ப இன்னொரு ஆள் நம்மோடு கூட இருப்பதை உலகத்தில் இருக்க எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இவர்கள் தனி நபர் அல்ல, இவர்களோடு கூட இருக்கிறவர் வல்லமையான தேவன் என்று சொல்லி தேசம் பார்க்கட்டும். நம்மோடு கூட இருக்கிற தேவனை தேசம் பார்க்கட்டும். இது ஒரு நாள் ஆராதனையில சம்பவத்தில் நடந்த காட்சியெல்லாம் கிடையாது. இவங்க என்னைக்கு பாபிலோன்ல வந்தார்களோ, பாபிலோனுக்கு வராதுக்கு முன்னாடியும் சரி, பாபிலோனுக்குள்ள கொண்டு வந்த பிற்பாடும் சரி, இவர்கள் கண்கள் தேவன் மேல் மட்டுமே பதிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்காவது ஒரு நாள் தேவன் ஆராதனை பண்ணிக்கிட்டு என் நடுவில் இறங்கி வாருன்னா அது நடக்காது. வாழ்க்கையில முழுவதுமான மாற்றம் உண்டாகும் போதுதான் தேவன் கூட இருப்பதை ஆப்போசிட்ல நிக்கிறவங்க பார்க்க முடியும். இல்லைன்னு சொன்னா இது நடக்காது. இது இடத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருந்தாலும் இவருடைய முழு வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. பாபிலோனுடைய இழுப்புகளுக்கு, பாபிலோனுடைய காரியங்களுக்கெல்லாம் இவர்கள் தங்களை விட்டு கொடுத்து விடவில்லை. பாபிலோனுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் இவங்க மாறி போகல. அப்படி போயிட்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் தேவனுடையவர்கள் அப்படியெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கல. எல்லா நிலைமையிலையும் இவர்கள் தேவனுக்காக நின்றபடியினால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். இதே போலதான் தானியேலும் பாருங்க, 6வது அதிகாரம் 16வது வசனம், தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா சொல்லுகிறார். தரியு சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். தானியேல் அதை குறித்தெல்லாம் ஒண்ணு கவலைப்படல. ஆனா தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன் என்பது தரியுவுக்கு எப்படி தெரியும்? அப்படிதானே? ஆமா, ஏன்னா தானியேலுடைய ஜெபம் ஆராதனை எல்லாம் வெளியில் அல்ல, அம்பலத்தில் அல்ல, அது அறையிலே நடந்த காரியம். அவன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடுவாரு, ஜன்னலை திறப்பாரு. அப்படிதான். ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கூட இவனை எப்படி பலகனி வழியாய் பார்த்துதான் என்ன செஞ்சாங்க? ஜெபிக்கிறவன் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடித்தார்கள். தானியேலுடைய ஆராதனை ரகசியமான ஆராதனை இருந்தாலும் கூட இவன் ஆராதிக்கிறவன் என்பது தரியுவுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் ஆராதிக்கிறவனை பிடிச்சி சிங்க கெபியில போட்ட உடனே தரியுவுக்கு தூக்கம் வரல.
தரிவுனால இருக்க முடியல, மனம் பதைத்து கொண்டே இருக்கிறது. தானியேலை பார்க்கும் போதெல்லாம் தரியு ராஜாவுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்குது? இவன் ஆராதிக்கிற ஒரு மனிதன், இவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன், இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் தரியுவுக்கு தெரிந்திருக்கிறது. நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க? இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, இவருடைய ஆராதனை செய்கிற பிள்ளைங்க, இவர்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள், இவர்கள் தேவனுக்காய் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் என்பது தெரிய வேண்டும். தானியேலை பார்க்கும் போதெல்லாம் அவனில வெளிப்பட்டதெல்லாம் ஆராதனையின் பிரசன்னம், அல்லது ஒரு ஜெபத்தின் பிரசன்னம், அல்லது தேவனை குறித்த மகிமையான பிரசன்னம் வெளிப்படுது. அதனாலதான் தரியு இவனை கெபிக்குள்ளத்தை போடுறதுக்கு முன்னாடி சொல்லுகிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லி. மறுநாள் காலையில கெபிக்கிட்ட வராரு, துயர சத்தமாய் கூப்பிடுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கும் போது தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நீர் வாழ்க வாழ்க. என்ன ஒன்னும் செய்யல, என்ன சிங்கங்கள் என்ன செய்யல, ஒண்ணுமே பண்ணல. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால் சாது சுந்தர் சிங் தன்னுடைய அந்த திபெத் மலையினுடைய பிரயாணங்களிலே, இன்னும் கடினமான காடு மலை போன்ற பகுதியிலே ஊழியம் செய்த நாட்களிலே இதே போன்ற நிறைய காட்டு மிருகங்களின் நடுவில் அவர் சஞ்சரித்திருக்கிறார். பெரிய மலை பாம்புகளா இருக்கட்டும் அல்லது சிங்கங்களா இருக்கட்டும், எதுவுமே அவரை சேதப்படுத்தினது கிடையாது. காரணம் என்ன? அவர் ஒரு தேவனுடைய மனிதன், அவர் உண்மையான தேவனுடைய ஒரு மனிதன் என்கிற தெளிவு எல்லா மிருகங்களுக்கு இருந்திருக்குது, பாம்புகளுக்கு இருந்திருக்கிறது, சிங்கங்களுக்கு இருந்திருக்கிறது, புலிகளுக்கு இருந்திருக்கிறது, கரடிகளுக்கு இருந்திருக்கிறது. அதனால எந்த காட்டு பகுதியிலே மலை பிரதேசங்களிலே அவர் தங்கி இருந்தாலும் எந்த விலங்குகள் அவரை என்ன செய்யல, சேதப்படுத்தல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சேதப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை நாம வாழணும்னா, நான் உண்மையாய் தேவன் ஆராதிக்கணும். தானியேல் சொல்லுகிறார், நான் அவருக்கு முன்பதாகவும் நீதி கேடு செய்யல, உங்களுக்கும் நீதி கேடு செய்யல, உண்மையா இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு சமாரிய ஸ்திரீகிட்ட, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். இதை நம்முடைய வாழ்க்கையில செய்தோம் அப்படின்னா ஒன்னும் நம்மை மேற்கொள்ளாது. கெபி வரைக்கும் போவோம், ஆனா ஒன்னும் நடக்காது. என்ன செஞ்சிருவோம்? கெபிக்குள்ள போயிருவோம், சூளைக்குள்ளையும் போயிருவோம், ஆனா சேதம் இருக்காது. ஒன்னும் சேதமே. தேவனை உண்மையோடு ஆராதனை செய்கிறவர்களை எதுவும் சேதப்படுத்தாது. ஆனால் தேவனை ஆராதனை செய்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க, தடை செய்கிறார்கள் பாருங்க, அவர்களுக்கு எதிராய் செயல்படுகிறார்கள் அல்லவா, அவர்களை அதுவே நொறுக்கி போட்டுவிடும். எனக்கு இந்த பகுதி நான் திரும்ப இதை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதாவது தானியேல் கெபிக்குள்ள போய் விழுந்த பிற்பாடும் கூட ஒரு நாள் முழுவதும் சிங்கம் தொடாதபடி தேவன் வாயை கட்டி போட்டார். ஆனா இவன் மேல குற்றம் கண்டுபிடித்தாங்கல்ல, குற்றம் கண்டுபிடித்தவர்களை கொண்டு போய் போடும் பொழுது ஒன்ன மாதிரி துரோகிகள் என் கெபிக்குள்ள கால் வைக்க கூட அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி மேலேயே நொறுக்கிருச்சுதான். நான் அதை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தேன். அப்படித்தானே? அவர்கள் போய் கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சிங்கம் பாஞ்சு நொறுக்கிட்டு. ஏன்? நீ யாருக்கு எதிராக எழும்புன? தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு மனிதனுக்கு எதிராக எழும்புறதுனால ஏன் கெபிக்குள்ள கூட உன் கால் உயிரோட இறங்கக்கூடாதுன்னு வழியிலேயே கொண்டு போட்டுட்டு ஆண்ட வேலை மேலேந்து கீழே வர்றதுக்குள்ள அப்படிதானே சொல்லுது, சிங்கங்கள் பாய்ந்து எலும்புகளை நொறுக்கி போடுது. தேவனை உண்மையாய் ஆராதனை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான காரியங்களை பாருங்க. நீங்க தேவனை சார்ந்திருந்து பாருங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க ஒன்னும் பேச வேண்டியதில்லை, தேவன் கிரியை செய்வார். அவர் செயல்பட விட்டுருங்க. நம்ம ஆண்டவர் அப்படிதானே இருந்தாரு. அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் தான் கரெக்டா நீதி செய்வார், அவர் தான் கரெக்டா நியாயம் செய்வார். அவர் இடத்துல எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டதுனால எதை எப்படி பிதா செய்யணுமோ அதெல்லாம் அவ்வளவு சரியாக தேவன் செய்து முடித்தார். நம்முடைய ஆராதனைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்கிறது சத்துருவுக்கு நன்றாக தெரியும். அதனால நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் பவுல் எழுதும்போது அப்படிதான் சொல்லுகிறார். நம்முடைய புதிய ஏற்பாட்டு ஆராதனைங்கிறது அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, அது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். உங்க சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தம் உள்ள ஜீவ பலி, இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அப்போ புத்தி உள்ள ஆராதனை எப்படி இருக்கும்? அது ஜீவ பலியாய் சமர்ப்பிக்கப்படும். பலியாய் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதானால் அது பலியாய் சமர்ப்பிக்கப்பட்டது தான். அது திரும்ப என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவன் எதிர்பார்க்கிறார். சகோதரரே, நீங்கள் உங்களை எப்படி பரிசுத்தமும் அப்படிங்கிறார். நமக்குள்ள அது வரட்டும். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை செய்யணும் ஆண்டவர். ஏன்னா ஒரு பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் நம்ம பாடுகிறோம்ல, ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. பரிசுத்த கூட்டத்தின் நடுவிலே தான் தேவன் இறங்கி வருவார். அங்கே தான் தேவன் உலாவுவார். அங்கே தான் தேவனுடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நம்முடைய ஆராதனையே பரிசுத்த ஆராதனைன்னு அழைக்கிறோம். என்ன ஆராதனை? பரிசுத்த ஆராதனை. அப்ப இங்க நான் பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கணுமா? பயத்தோடு தேவனை ஆராதிக்கணுமா? நடுக்கத்தோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அது 2வது வசனத்துல சொல்லி இருக்கிறது போல அது நம்மளை மறுரூபத்துக்குள்ள கொண்டு போகும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு போகும். நம்மை மறுரூபம் ஆக்கப்படுகிற அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வருமா? இதெல்லாம் ஆராதனையில நடக்கும். எப்படி? நம்முடைய பரிசுத்தமும் ஜீவபலியுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி காண்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதெல்லாம் இவ்வளவு மேன்மைகளையும் தேவன் நம்முடைய ஆராதனையிலே வைத்திருக்கிறார். ஒருவன் ஆராதிச்சு 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 தேசத்தினுடைய ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் ஆராதனையில இவ்வளவு மேன்மை இருக்குது, ஆராதனையில இவ்வளவு வல்லம் இருக்குது, ஆராதிக்கிறவர்களுக்காக தேவன் பலமாய் செயல்படுவார். அவன் உண்மையாய் தேவ ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத சத்துரு நல்லா அறிந்திருந்ததுனாலதான் ஆராதனைக்கு எதிராக அவன் ஏராளமான திட்டங்களை தீட்டுகிறான். தனியா அவங்களை ஆராதிக்க விட மாட்டான், குழுவா அவங்களை ஆராதிக்க விட மாட்டான், சபையிலையும் உங்களை ஒருமனப்பட்டு ஆராதிக்க விட மாட்டான். தடை செய்து கொண்டே இருப்பான், சிந்தனையை சிதறடிப்பான், நேரத்தை போக்கடிப்பான், ஆராதனை நேரத்தை விளையாட்டு நேரமா மாத்தும். ஏதோ ஒரு விதத்துல தேவன் அந்த ஆராதனையில இருக்கக்கூடாது. தேவனோடு செய்ய வேண்டிய ஆராதனைய தேவனற்ற ஆராதனையா மாத்துறதுல தான் அவன் முழு பங்கு வகிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏன்னா அவன் ஒரு நாள் அந்த இடத்துல இருந்தவன் தானே. சாத்தா எங்க இருந்தான்? அங்க இருந்த ஆளு. வாசிங்க ஏசாயா 14வது அதிகாரம் ஆராதனை குறித்து சாத்தானுடைய காரியங்களை பாருங்க. ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். இதுதான் அவனிடத்துல காணப்பட்ட ஒரு குற்றம், ஒரு கம்ப்ளைண்ட். உன் இருதயத்திலே சொன்னாயே. ஒரு மேட்டிமை வந்தது. எதை குறித்து? ஆராதனை செய்வதை குறித்து. இன்னைக்கு ஆராதனை செய்வதை குறித்து ஒரு மேட்டிமை. எல்லாரை விட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை சாத்தான் என்ன செஞ்சுனா வஞ்சிப்பதில் ரொம்ப கவனமா இருப்பான். ஆராதிக்கிறவங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. பாட்டு பாடுறவங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. சாத்தான் தூக்கிடுவான் மேல. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்துல உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சாத்தான் பயங்கர தந்திரசாலி. நான் எதற்காக செய்கிறேன் என்கிற அந்த சிந்தனையில உறுதியா இருந்து அதனாலதான் சொல்லப்பட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். என்ன அழகா பாடுறடா அப்படின்னு எனக்குள்ளேயே கொண்டு வந்துடும். போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே அடி. நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பேன். உன் ஆராதனையில ஜனங்கள் என்னமா ஆராதிக்கிறாங்க பாருடா. உன் ஆராதனை தாண்டா பரலோகத்தையே இறக்கி கொண்டு வருது. உன் ஆராதனை தாண்டா தேவ பிரசன்னத்தை கொண்டு வருது. உன்ன மாதிரி இங்க ஆராதிக்க எவன்டா இருக்கான்? உன்ன மாதிரி வர்ஷிப் பண்றதற்கு, உன்ன மாதிரி பாட்டு நடத்துறதற்கு, உன்ன மாதிரி காரியங்களை செய்யறதற்கு வந்துடும். நம்மளை அறியாமலேயே சாத்தான் அந்த கலையை உள்ள போட்டுருவான், அந்த வேற உள்ள போட்டுருவான். போச்சு. ஆராதனை அன்னைக்கு நல்லா முடிஞ்சிடும், ஆனா உங்களுக்கு சுவாலி முடிஞ்சிடும். ஆராதனை பயங்கரமா முடிஞ்சிடும், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனா நீங்க அவுட்டு. ஆராதனை நடத்தின ஆள் அவுட்டு, பாட்டு பாடின ஆள் அவுட்டு. சாத்தான் அவ்வளோ தந்திரசாலி. நமக்கு தெரியும் நல்லா இருக்குது. நான் எதுக்காக இதை செய்கிறேன்? தேவனே உம்மை மகிமைப்படுத்து. நீங்க மகிமைப்படுங்கப்பா. நான் ஏமாத்துறோம், நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. இது உங்க கிருபை. இந்த செத்த நாயை போன்ற எனக்கு என்ன தெரியும்? எனக்கு பாட தெரியுமா? எனக்கு வர்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணு தெரியும். உங்க கிருபை
என்னை ஆட்கொண்டதுனால இது நடக்கிறது. எங்களால அல்ல, இது தேவனால. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விடாதபடி சத்துரு, அதான் பவுல் எழுதுறால, மாமிசம் ஆவிக்கு எதிராகவும் ஆவி மாமிசத்துக்கு எதிராக ஒண்ணுக்கொண்டு போர் செய்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் நமக்குள்ள எழும்பி வரக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்வது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஏன்னா இது சாத்தானுடைய சரக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல, இவனை இங்கே தான் அடிக்கணும், இங்கே தான் வீழ்த்தணும், இங்கே தான் இவனை இல்லாமல் ஆக்கணுங்கிறதுல சாத்தான் ரொம்ப கவனமாய் செயல்படுவான். ஏன்னா அவனுக்கு அதனுடைய மேன்மை வேணும். அவன் அதுக்கு வச்சிருக்கிற வேலை என்னங்கிறத நான் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நம்மளை எவ்வளவோ சத்துரு ஏமாற்றி வைத்திருக்கிறான். அதுதான் இன்றைக்கு காரணம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே, பிசாசுக்கு என்னங்க வேணும்? வர்ஷிப். சாத்தானுக்கு என்னங்க வேணும்? அவனுக்கு ஆராதனை தான் வேணும். அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அவன் எதை தான் விரும்புவானா? அவன் ஆராதனை செய்யற இடத்த தான் விரும்புவான். நீங்க தேவனுக்கு எந்த இடத்த பிரதானமா வச்சிருக்கிறீங்களோ அந்த இடம் தான் அவனுக்கு வேணும். பட் வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க சாத்தானுக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுங்க, அவன் 1.5 லட்சமா உங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவான். உங்க வீட்டை எழுதி வைங்க, 2 வீடை ஒரு அப்பார்ட்மெண்ட்டே உங்க மேல தூக்கி போட்டுருவான். நமக்கு தெரியல, தேவனை மகிமைப்படுத்துவதனால் இருக்கிற மேன்மையும் உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியல. நான் சபை ஆராதனை மட்டும் சொல்ல, தனிப்பட்ட விதத்துல செய்யக்கூடிய காரியங்களையும் சொல்றேன். நீங்க தேவனுக்கு நேரத்தை கொடுக்கல, உங்களை கொடுக்க விடாதபடி செய்வது சத்துரு. தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக யாரையும் ஆராதிக்க விட்டுறாத, யாரையும் தேவனை மகிமைப்படுத்த விட்டுறாத, யாரையும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு விட்டுறாத. தான் சாத்தானுடைய நோக்கம். அந்தி கிறிஸ்து வரும்போது அதான் செய்வானா? இப்பவும் சத்துரு அதான் செய்துட்டு இருக்கிறானா? ஏன்னா இப்பொழுது அவன் ஆவி கிரியை செய்கிறது அப்படின்னு தான் யோவான் எழுதுகிறாரு. இப்போது அந்த ஆவி கிரியை செய்துட்டு தானே இருக்குது. சாத்தானுக்கு என்னங்க வேணும்? சாத்தானுக்கு என்ன வேணும்? ஆராதனை தான் வேணும். ஆராதனை தான் வேணும். தேவனை மகிமைப்படுத்துகிறோமே அந்த இடம் தான் வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது வர்ஷிப்புக்கு அவன் ஒரு ரேட்டு வைக்கிறான் பாருங்க. அவன் கொடுத்த விலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. உலகம். ஃபைனலா அதை கொண்டு வரான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். மத்தேயு 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க மத்தேயு 4. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் உமக்கு தருவேன். அவன் கொடுக்கிறேன்னு சொன்னது என்னதுங்க? உலகத்தை, முழு உலகத்தின் ராஜ்யத்தை காண்பிக்கிறான். ஆராதனைக்கு அவன் கொடுக்கிற வேலை என்ன? முழு உலகம். இன்னைக்கு இதுல இருக்கிற சின்ன அற்பமான காரியத்திற்காக மனுஷன் ஆண்டவரை விட்டு போறான். பாத்தீங்களா? ஆராதனையினுடைய வேலை என்னன்னு பிசாசிட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பான். ஒரு வர்ஷிப்புக்காக, ஒரு வணக்கத்துக்காக அவன் என்ன கொடுக்கறேன்னு சொல்றான்? ஐயா, உலகத்தினுடைய முழு ராஜ்யத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு இந்த வணக்கத்தை ஆராதனை மட்டும் தாங்கன்னு கேட்கிறான். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவர் இந்த ஆராதனை வந்த உடனே ஆப்பாலே போ சாத்தானேன்ட்டாரு. அப்போ உங்க ஆராதனைக்கு எதிராக, நீங்க தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு எதிராக உலகத்தின் ராஜ்யமே இப்ப கிடைக்கும்னு வந்து நின்னாலும் நீங்க சொல்ல வேண்டியது என்ன? அப்பாலே போ சாத்தானே. அது இப்போ சொல்றது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலை வரும்போதும் சொல்லணும். எது முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கரெக்டா அவனை எதிர்த்தார். அது வரைக்கும் அவன் கேட்டதுக்கு பதில் கொடுத்தார் வசனத்தின்படி. அடுத்த இடம் அந்த ஆராதனை வந்த உடனே அடிச்சு விரட்டிட்டார் அவனை. சாத்தான் எவ்வளவு தந்திரமா இருக்கான் பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்துவதனுடைய மேன்மை, நான் எல்லாத்தையும் காமனா தான் சொல்லுகிறேன். சபா ஆராதனை அல்லது நீங்க குழுவா ஆராதிங்க, இல்ல தனிப்பட்ட விதத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க, எந்த காரியங்களா இருக்கட்டும், இத விட்டு கொடுத்துறாதீங்க அல்லது இதை வித்துறாதீங்க. சிலர் வித்துருவாங்க. உலகத்தை வாங்கி ஆராதனை கொடுத்து அதுக்கு பேர் என்னது? வித்துறது. சில நேரங்களை நம்ம வித்துடுறோம், தேவனுடைய மகிமையை விலைக்கு கொடுத்துடுறோம். ஏன்? நமக்கு அதுல ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக. அதனால நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஆராதனை மட்டும் எனக்கு கொடுத்துரு.
இன்னைக்கு ஆராதனைக்கு போகாத, இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தாத, இன்னைக்கு உன் தனி ஜெப அறையை மறந்துரு, இன்னைக்கு உன் காரியத்தை விட்டுரு. அதுக்கு பதிலாக நான் இதை கொடுக்குறேன், ஃபங்க்ஷனில் பிரியாணி போடுறேன், இழுத்துட்டு போயிடுவான். சொந்தக்காரங்க இங்க இருந்தோ வந்திருக்காங்க பாரு, எங்க இருந்தோ வந்தானே, இங்க தானே இருக்க போறாங்க, எங்க போறாங்க. அவனுக்கு தெரியுங்க யாரை எப்படி தன்வசப்படுத்தி இழுக்கணுங்கிறது. அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கொஞ்ச நாள் அனுபவம் உடையவன் அல்ல, அவனுக்கு ஆயிரக்கணக்கான வருட அனுபவம். அவன் வேற ஒன்றுக்காகவும் இந்த உலகத்துல போராடல, இந்த ஒரே காரியத்துக்காக தான் உலகத்துல போராட்டிட்டு இருக்கிறான். ஒரு நாள் நான் அந்த ஆராதனை கூட்டத்துல வீற்றிருக்கணும், எல்லாரும் என்னை ஆராதனை செய்யணும். ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவன் ஆராதனை செய்கிறவனை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க? ஏன்னு சொல்லுங்க. ஏன் அதிகாரிகளுடைய இருதயத்திலே கிரியை செய்து பாழடைந்த கோவில்களெல்லாம் எடுப்பித்து கட்டுங்க, பாழடைஞ்ச கோவில்களெல்லாம் மறுபடியும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சத்துரு அவருடைய இருதயத்திலே கிரியை செய்து அவனுடைய ஆராதனையை பெருக வைப்பதனுடைய காரணம் என்ன? ஏன்னா அவனுக்கு அது வேணும். நம்ம ஜெப அறைய பாழாக வச்சிருவான், அதை ஒட்டனை பிடிக்க வச்சிருவான். ஆனா அவனுக்கு பாழடைஞ்சு கிடக்கிறதெல்லாம் எடுப்பித்து கட்ட வைப்பான். அதான் சாத்தான். ஏன்னா அவனுக்கு ஆராதனையுடைய வேல்யூ தெரியும், அவனுக்கு மகிமைப்படுத்துவனுடைய வேல்யூ என்னங்கிறது அவனுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு தெரியலையே, அப்படின்னா விட மாட்டாங்களே. தேவ பிரசன்னத்தை தக்க வைக்கணும்னு பார்ப்பாங்களே, எப்போதும் ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து அவருடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருக்கணும்னு நினைப்பாங்களே. ஏன் போராடுறான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் சத்துரு தடை செய்கிறான்? தேவனை விட, தேவ சமூகத்தை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இயேசு நமக்கு ரோல் மாடல். அவர் தான் அப்படி சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பாலே போன்னு விரட்டுறாரு. இதை விட ஒரு வேலையை இந்த உலகத்துல வேற யாராலையும் கொடுக்க முடியுமாங்க? இதை விட ஒரு வேலையை இந்த உலகத்துல வேற யாராவது கொடுக்க முடியுமா? அதையே ஒரு தூசி மாதிரி ஆண்டவர் தூக்கி தூரப்பட்டாருன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனை உண்மையாய் ஆராதனை செய்வோமாக. ஏன்னா நம்முடைய ஆராதனையில் அவ்வளவு மேன்மை தேவன் வைத்திருக்கிறார். தேவனை நீங்க ஆராதிக்க ஆராதிக்க தான் நீங்க உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. பாஸ்டர் ஆரம்பத்துல சொன்ன ஒரு சாட்சியை கேட்டீங்க. தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பா, உயர்த்துவா. எங்கேயும் உங்களை உயர்த்தாம விட்டுற மாட்டார். ஒரு நாள் வச்சிருப்பாரு, ஒரு நேரம் வச்சிருப்பாரு. நீங்க நம்முடைய வாழ்க்கையில் என்னங்கிறத சரிப்படுத்துங்க. ஆராதனைக்கு வரதை மட்டும் வச்சு கெஸ் பண்ணாதீங்க. உள்ளான வாழ்க்கையை பாருங்க, சிந்தனையை பாருங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்க, நோக்கங்கள் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் உயர்த்துவார். சும்மா ரெகுலரா சர்ச்சைக்கு வந்து உடனே உயர்த்திட மாட்டாரு. தேவன் இருதயத்தை பார்க்கிறார்ல, வெளியும் பார்க்கிறாரு உள்ளேயும் பார்க்கிறாரு. உள்ள பார்க்கிறாருன்ட்டு வெளியில எப்படினாலும் இருந்துடலான்னு கிடையாது, அல்லது உள்ள பார்க்கிறாருங்கிறதுக்காக வெளியில மனம் போல வாழலான்னு அப்படியும் கிடையாது. ரெண்டையுமே தேவன் கவனிக்கிறார். அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் எந்த சூழ்நிலைகளையும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரியை தான் நமக்கு காண்பித்திருக்கிறார். அவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நமக்கு பலன் உண்டு, அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு, அதற்குரிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். அதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. அவர்கள் நாடோறும் தேவாலயத்தில் தேவனை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆராதிங்க, நீங்க விடுதலை அடைவீங்க. நம்ம வேதத்தில் எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்க ஆராதித்து எரியோக உடைக்கலையா? ஆராதித்து பவுலும் சீலாவும் ஆராதனையினால அவருடைய கட்டுகள் அறுக்கப்படவில்லையா? அதெல்லாம் வெளியில அவ்வளவு பெரிய காரியம் நடந்துன்னா நீங்க ஆராதிக்கும் போது உங்க கட்டு உடையாது, உங்க சிறையிருப்பு மாறாது, உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. ஏன் கொண்டு வர முடியாது? நீங்க ஆராதனை செய்து பாருங்க. தேவ பிரசன்னத்தை உணர்கிறது வரையிலையும் தேவ சமூகத்தில் நில்லுங்க. நீங்க டைம் போட்டு நிக்காதீங்க, தேவனுடைய டைமுக்கு விட்டு கொடுத்து நில்லுங்க. அங்கதான் தேவன் கிரியை செய்வார். நான் ஒரு டைம் வச்சிருப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆனால் தேவன் ஒரு டைம் வச்சிருப்பாரு, 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் இறங்கணும்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? தேவன் இடைப்படுகிறது வரையிலையும். தேவன் சில நேரங்களில் ராத்திரி சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வருவேன், வந்துட்டு நைட்டு ஜெபம் பண்ண முழங்கால் போடுவேன். முழங்கால் போட்டேன்னா கொஞ்சம் நேரம் அப்படி ப்ரே, நான் நினைப்பேன் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படியிடும் பொழுது அந்த முடிக்கிற நேரத்தில் தான் பிரசன்னமே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் ஜெபம் எழுப்புதலாக போக ஆரம்பிக்கும். நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் வரும்போது நம்ம போயிட்டா ஜெபத்துக்கு பிரயோஜனமே இல்லையா? போட்டு எவ்வளவு நேரம் ஜெபம் போகுமோ போகட்டு. ஏன்னா ஆராதனையில தியாகம் இருந்தாதான் தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கணும். அப்புறம் எப்படி நான் ஆவினால நடத்தப்படுறேன்னு சொல்ல முடியும்? ஏன் டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் நான் பிரசனை வந்ததோ வரலையோ, வார்த்தை வந்ததோ வரலையோ, தொடுதல் வந்ததோ வரலையோ, நான் தூங்க போறேன்னு போயிட்டா
ஆவியானவர் கிரியை செய்து தொடர ஆரம்பிக்கும் போது நான் விட்டு கொடுக்கலன்னா நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் இடைப்படுகிறார். அப்பதான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போறாருன்னா, நீர் நடத்தும் ஆண்டவரே, நான் உம்மோடு வருகிறேன் அப்படின்னு தான் நம்ம நடத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல முழு இருதயத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து விடுதலையோடு தேவனை ஆராதனை செய்யுங்க. எப்பொழுதுமே நம்முடைய ஆவியில ஒரு விடுதலையான ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு, அவருடைய சன்னிதானத்துல வரும்பொழுது புகழ்ச்சியோடு அவருடைய வாசல்களில பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஏதோ கட்டப்பட்டவர்கள் போல நிற்க கூடாது. ஏதோ ஒன்று உங்களை கட்டி வைத்தவர்களை போல நிற்காம ஆவியில ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை, என் சரீரத்துல ஒரு விடுதலை உணர்ந்து விடுதலையோடு நான் உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. என் ஆராதனையில உங்களோடு கூட இணைந்து விடுகிற ஒரு அனுபவம் வேணும்ப்பா. உங்க பிரசன்னத்துல களி கூறுகிற ஒரு அனுபவம் வரணும். அதற்கு பிசாசு செயல்படவே நான் விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க மகிமைப்படுத்துங்க. எல்லா ஆராதனையில இதை கடைபிடிங்க. உங்க தனிப்பட்ட ஆராதனையில, உங்க குடும்ப ஆராதனைகளில, உங்க சபை ஆராதனையில இதை ஒரு காலமும் மறந்துடாதீங்க. என் ஆராதனையில பிசாசுக்கு இடம் இருக்கக்கூடாது. என் ஆராதனையில தேவ பிரசன்னம் இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல நான் உங்களை மகிமைப்படுத்தட்டும், தனிப்பட்ட விதத்துல நான் உங்களை பாடட்டும். என் ராகத்துல நீங்க களி கூறுங்கப்பா. ஆண்டவரே, நான் உங்களை தனியாக பாடுகிறேன், சபையாக பாடுகிறேன். நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. அவரை உயர்த்த உயர்த்த அவர் பிரசன்னம் உங்க வாழ்க்கையை நிரப்போ, உங்க குடும்பத்தை நிரப்போ, உங்க தனிப்பட்ட காரியங்கள் நிரப்போ. எல்லாவித சங்கிலி போன்ற கட்டுகளையோ அவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க உண்மையா அவரை துதிக்கும் போது உங்களுக்கு எதிரான சிங்கங்களுடைய வாய்கள் அங்கே கட்டப்படுவதை பார்ப்பீங்க. நீங்க உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது சூளையினுடைய அனல் குறைந்து போவதை பார்ப்பீங்க. அதனுடைய தாக்கங்கள் உங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். சாத்தா எந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கட்டும், அவனை பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போல் சாத்தானே, என் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு என் ஆராதனை, என் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு என்னுடைய மகிமை, என்னை மீட்ட ரட்சகர் ஒருவருக்கு, எனக்காய் ரத்தம் சிந்தின என் ஆண்டவர் ஒருவருக்கு என் ஆராதனை. அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அந்த வேலையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அபிஷேகத்தை, ஒரு மகிமையின் ஆராதனை அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருவீராக. ஆராதனையில ஒரு விடுதலை அனுபவிக்கட்டும்பா, பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும்பா, ஒரு களி கூறுதலை அனுபவிக்கட்டும். தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்விதமான நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ உண்டு என்று சொல்லியிருக்கிறீரோ அவைகளை இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. தரியுவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது, தானியேலின் காரியம் ஜெயமானது. வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. முழங்கால்கள் முடங்க